குட் மார்னிங். லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும், எதனா ஒரு ஆஃபர் வந்துட்டு ஏதாவது சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக யோசிக்காதீங்க. உடனே அதுக்கான ஆக்ஷனில் இறங்குங்க. ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு கடவுள் வந்து நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உனக்கு ஒரு விஷயம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுவும் வராது. சடனாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் சில ஐடியாஸ் வரும், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தோணும் போது, உங்களுக்கு இன்ட்யூஷன் அது மூலம் உங்களுக்கு தோணும் போதும் யோசிக்காமல் ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா அந்த எடுக்க போகிற அந்த ஒரு ஆக்ஷன் தான் உங்களை 0லேருந்து ஹீரோ ஆகும். ஓகேவா? அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு இப்போ எதனா ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஏதோ உங்களுக்கு மைண்டில் ஒரு பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியா வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஜாபில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணணுமா இல்லை படிக்கணுமா வேணாமா, நான் ஏதோ எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஸ்டடி எதனா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, ஜாயின் பண்ணு. இந்த ஒரு விஷயந்தான் உங்களை இங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு போகுது. அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு அதிகமாக நீங்கள் பயப்படுறீங்களோ, உங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமாக அடிச்சுக்கிதோ பட்டுன்னு அந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய டெஸ்டினி. சரியா? அதுதான் உங்களுடைய டெஸ்டினி. எப்படி ஒரு சோல்மேட், ஒரு ட்வின் ஃப்ளேம் பார்க்கும்போது நமக்குள்ளே சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்த சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுடைய ஹார்ட்ன்றது அதிகமாக படப்படன்னு அடிச்சுக்கும். அதிகமான பயம் இருக்கும் உங்களுக்குள்ளே. பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம், நம்ம உட்காந்துருவோம், ஒதுங்கிடுவோம், அப்படிலாம் நிறைய கிரிமினலாக மைண்ட் வரும். பண்ணாது. ஓகே? அதுக்காக போ.